அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 நவம்பர் இன்று தேய்பிறை பஞ்சமிங்க. இன்று இந்த ஒரு மந்திரம், மகா வஜ்ர வாராகி தாயாருடைய மந்திரம். நீங்கள் நினைத்த காரியம் எவ்வளவு கடினமானாலும் சரி ஒரே நொடியில் முடித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இன்று இரவுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் பணம் செல்வம் எது கேட்டாலும், அதாவது சகலமும் வசியமாக்கி தரக்கூடிய அற்புதமான மந்திரம், மிகவும் எளிமையான மந்திரம். இன்றைய தினத்தில் சொல்லும்போது நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்று புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடியது. உங்களால் இன்றைக்கி பூஜை ரூமில் உட்காந்து பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி பாருங்கள். அதாவது உங்களுடைய விருப்பம் எவ்வளோ அளவுக்கு இந்த மந்திரத்தை அதிகப்படியாக உச்சாரணம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பலனை உடனடியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான மகா வஜ்ர வாராகி தாயாருடைய மந்திரங்க. ரொம்பவும் பலன் அதிகமாக தரக்கூடிய மந்திரம்னு கூட சொல்லலாம். இன்று இந்த தேய்பிறை பஞ்சமி புதன்கிழமையில் வந்திருக்கிறதுனால வராகி அன்னைக்கு நீங்கள் சாற்றக்கூடிய ஆடையின் நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர், அதாவது கிரீன் கலரில் இருக்கக்கூடிய ஆடையை சாற்றி வழிபடுங்க. அதே போல் நீங்களும் இன்னைக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை சாற்றி வராகி அன்னையை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பண வரவையும் செல்வ வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று வராகி அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அதே போல் பார்த்தீங்கன்னா தேன் அபிஷேகம் பண்ணலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு கிடைச்சதுன்னா இன்றைய நல்ல கரும்பு சாறு அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இது எதுவும் இல்லாத பட்சத்தில் மஞ்சளில் தண்ணீர் கலந்து அந்த தண்ணீரை அம்மாவுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு துளசியாவது கிடைச்சா அம்மாவுக்கு சாற்றி வழிபடுங்க. அதே போல் பெருமாளுக்கும் இன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி மாலை சாற்றி வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளத்தையும் கொடுப்பதாக ஐதீகம். அதனால் மறக்காமல் துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. துளசி கிடைக்காத பட்சத்தில் ஒரு துளசி இலையாவது கண்டிப்பாக இன்றைக்கி அம்மாவுக்கு வைங்க. அதே போல் பெருமாளுக்கும் வைங்க. அடுத்தது இன்று நெய்வேத்தியமாக அம்மாவுக்கு வைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சுண்டல். இன்றைக்கி நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும்போது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் மாதுளம் பழம், கொய்யா பழம், அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வைக்கலாம். மறக்காமல் பானகம் வைங்க. அதே போல் பசும்பாலை காய்ச்சி அதில் தேன் கலந்து, தேன் இல்லாத பட்சத்தில் நாட்டு சர்க்கரை, கிராம்பு, ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் அந்த பாலில் கலந்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கும்போது, பர்டிகுலராக இன்று நெய்வேத்தியத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை வைக்கும்போது நல்ல ஒரு பணவரவையும் செல்வ வளத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் அதிகரிக்க செய்யும். மறக்காமல் இதில் எது உங்களால் பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதாவது பூஜை ரூமில் ஏதாவது ஒரு சில்வர், எவர் சில்வர், இல்லை கண்ணாடியால் ஆன கிளாஸாக இருக்கலாம், இல்லை பித்தளை, இது போல் எது இருந்தாலும் சரி, எச்சில் படாத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நீரை பிடிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் படிகாரம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது உங்கள் வீட்டில் படிகாரம் இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு மருந்து கடையில் கிடைச்சாலும் சின்னதாக ஒரு கட்டி வாங்கிட்டு வந்து அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. அதை போட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். இன்று இரவுக்குள்ளே ஒரு மணி நேரம் நம்ம பூஜை ரூமில் அந்த தண்ணி இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு வெற்றிலையும் போட்டு வச்சுடுங்க. அதாவது ஒரு கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீர், சின்னதாக படிகாரம், ஒரு வெற்றிலை போட்டு வச்சுருக்கீங்க. இதை பூஜை ரூமில் 1 மணி நேரம் வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் கழித்த பிறகு அந்த தண்ணி எடுத்து வீடு முழுவதும் இன்று நீங்கள் தெளிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும் பரவ தொடங்கும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை அடியோடு விலகும். நல்ல சக்திகள் உங்கள் வீட்டை தேடி வரும். அதனால் இதை மறக்காமல் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு படிகாரம் இந்த வெள்ளை கலரில் வாசலுக்கு வெளியில்
தலையில் திஷ்டிக்கு கட்டுவாங்க பாருங்கள், அந்த பரிகாரத்தை தான் சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்காத பட்சத்தில் தண்ணீரில் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை கருப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு வெற்றிலையை போட்டுடுங்க. 1 மணி நேரம் வச்சுடுங்க. 1 மணி நேரம் கழித்த பிறகு அந்த வெற்றிலையால் அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிக்கணும். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பரிகாரம் கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலனையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வராகி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா பஞ்சமின்றனால 5 தீபம் நம்ம அம்மாவுக்கு ஏற்றணும். 5 தீபம் தனித்தனியாகவும் ஏற்றலாம். இல்லை ஒரே அகல் விளக்கில், கொஞ்சம் பெரிய அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இல்லை என்றால் இழுப்பெண்ணெய். இந்த இழுப்பெண்ணெய் கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வராகி அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபத்தில் இழுப்பெண்ணெய் சேர்த்து ஏற்றும்போது நல்ல ஒரு வசியத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இழுப்பெண்ணெய் கிடைச்சா இழுப்பெண்ணெய் தீபம் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இதெல்லாம் நம்ம அம்மாவுக்கு ஏற்றி முடித்துட்டோம், பூக்கள் சாற்றிட்டோம், அபிஷேகம் பண்ணிட்டோம், தீபமும் ஏற்றி வச்சிட்டோம். வராகி எண்ணெயிடம் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மந்திரம். அதாவது இந்த மந்திரத்தை சொன்னால் சகலமும் நமக்கு வசியமாக்கக்கூடிய அற்புதமான மகா வஜ்ர வாராகி தாயாருடைய மந்திரம் தாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இன்று இரவுக்குள்ளே, அதாவது இதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம், செய்ய முடியலைன்னா, அதாவது நீங்கள் வெளியில் இருக்கீங்க, உங்களால் பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தாலுமே இந்த ஒரு மந்திரத்தை 108 முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதீத பலனை தரக்கூடியது. சப்போஸ் உங்களால் 108 முறை சொல்ல முடியாதவங்க 21 முறையாவது இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரே ஒரு பிரார்த்தனையை மனசில் நினச்சிட்டு இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை சகலமும் உங்களை தேடி வரணும், செல்வம், பேர், புகழ், அந்தஸ்து அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லுங்கள். பூஜை ரூம்லேயும் சரி, வெளியில் எங்கே இருந்தாலும் சரி, வெறுந்தரையில் அமராமல் ஏதாவது மேட்டு, பெட்ஷீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகையில் உட்காந்து இந்த மந்திரத்தை மனதார வராகி அன்னையிடம் நம்பிக்கை வைத்து இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட, சிரத்தையோட, பக்தியோட சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பூதே வஜ்ரவாராகி தண்டநாத ஸ்வரூபிணிம் ஹும் பட் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீ பூதே வஜ்ரவாராகி தண்டநாத ஸ்வரூபிணிம் ஹும் பட் ஸ்வாகா. ஓம் ஸ்ரீ பூதே வஜ்ரவாராகி தண்டநாத ஸ்வரூபிணிம் ஹும் பட் ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை 21 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லி உங்களால் முடிஞ்சுன்னா தூப தீப ஆராதனை காமிங்க. சப்போஸ் உங்களால் நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா நீங்கள் வெறுமனே இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும். வராகி அன்னையை மனதில் வந்து நினைத்து கொண்டு அதே போல் இந்த மந்திரத்தை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெண்ணால் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் எழுதி உங்களுடைய பர்ஸு, பேண்ட்டு, பாக்கெட்டில் இந்த மந்திரத்தை எழுதி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது சுத்தபத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரம் உங்கள் கூட இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. சுத்தம் இல்லாத நேரத்தில் நீங்கள் இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு திருப்பி உங்களுடைய பர்ஸு இல்லைன்னா பேக்கில் வச்சுக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் சில சகோதரி கேட்குறாங்க கமெண்ட்டில், இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் போதுமா இல்லை டெய்லியுமே சொல்லலாமான்னு. அது உங்களுடைய விருப்பமா. மந்திரம் நீங்கள் டெய்லியும் சொல்ல சொல்ல உங்களுக்கு பலனை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களால் முடிஞ்சால் இந்த மந்திரத்தை டெய்லியுமே சொல்லலாம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.